அற்புத சக்தி. அத்தியாயம் 1. அது ஒரு அழகான காலை வேளை. அகிலத்தை காண வந்த ஆதவனை பார்த்ததும் பறவைகள் தங்களுக்கு தேவையான உணவினை தேட கூட்டை விட்டு பறக்க ஆரம்பித்தன. மரத்திலிருந்து பறந்த பறவைகள் வானத்தில் வட்டம் அடித்துக்கொண்டு கூட்டம் கூட்டமாக பறந்தன. அதை பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருந்தது. பறவைகள் பறந்து போற காட்சியை அரச மரத்து அடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தான் அந்த பைத்தியக்காரன். அவன் சில நாட்கள் அந்த மரத்து அடியிலேயே தூங்கிக் கொண்டு இருப்பான். சில நாட்களோ எங்கு போவான் என்று யாருக்குமே தெரியாது. அவன் எப்பொழுதும் ஏதாவது புலம்பிக் கொண்டிருப்பான். சில நேரத்தில் அவன் பேசுவதும் அவனது செயல்களும் ஊர் மக்களுக்கு என்னவென்று புரியாது. ஊர் மக்கள் அவனை பைத்தியக்காரன் என்று சொல்லுவார்கள். அவன் மரத்து அடியில் படுத்துக் கொண்டிருந்த போது அவனுக்கு மேலிருக்கும் அரச மரத்து கிளையில் சில பறவைகள் உணவு தேட செல்லாமல் கூட்டிலேயே இருந்தன. அதை பார்த்த பைத்தியக்காரன், என்ன பசங்களா, நீங்க மட்டும் ஏன்டா இங்கேயே இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் சாப்பாடு வேணாவா? ஒருவேளை இந்த பைத்தியக்காரனே சாப்பாடு எடுத்துட்டு வந்து தருவான் எல்லாம் போகாம இருக்கீங்களா என்ன? உங்களுக்கெல்லாம் ரொம்ப சோம்பேறித்தனம் ஆகிடுச்சுடா என்று சொல்லி பைத்தியக்காரன் தனது கைகளை அசைத்து அங்கு இருந்த பறவைகளை விரட்ட முயன்றான். ஆனால் அங்கு இந்த பறவைகளோ பறக்க விரும்பாதது போல மரத்து கிளையிலேயே இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் என்னடா ஆச்சு? என்ன பண்ணாலும் எங்கேயும் போக மாட்டீங்க. எல்லாம் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க போலயே. எவனும் என் பேச்ச கேட்க மாட்டீங்க. இந்த ஊர்ல இருக்கவன் தான் நான் சொல்றத கேட்க மாட்டானுங்க. நீங்களாச்சும் இத்தனை நாள் என் பேச்ச கேக்குறீங்கன்னு பார்த்தேன். ஆனா இப்போ நீங்களும் கேட்க மாட்டீங்க என்று பறவைகளிடம் பேசிக்கொண்டே கீழே பார்த்தான். இப்போ எப்படி பறக்க போறீங்க பாருங்க என்று சொல்லி பைத்தியக்காரன் அங்கு இருந்த கற்களை எடுத்து பறவைகள் இருக்கும் கிளைகளை பார்த்து எறிந்தான். அவன் கீழே இருக்கும் கற்களை கொண்டு அங்கு இருக்கும் பறவைகளை துரத்தி விடலாம் என்று நினைத்தான். ஆனால் அந்த பறவைகள் எங்கும் செல்லாமல் பறக்க சக்தி இல்லாதது போல் அங்கேயே இருந்தது. நான் சொல்றத கேட்கலனா போங்கடா, இனிமே நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன் என்று பறவைகளிடம் சொல்லிவிட்டு பைத்தியக்காரன் திரும்பிய போது அருகிலுள்ள மரத்தில் உணவு தேட சென்ற அனைத்து பறவைகளும் திரும்ப அந்த மரத்துக்கே வந்தன. அதை பார்த்த பைத்தியக்காரன் ஆச்சரியமடைந்தான். பொதுவாக பறவைகள் உணவு தேட சென்ற பிறகு உணவின்றி தனது கூட்டை அடையாது. பறவைகள் தனக்கு தேவையான உணவினை சாப்பிட்ட பிறகு தனது குஞ்சுகளுக்கும் உணவு எடுத்துக்கொண்டு வரும். ஆனால் அங்கு வந்த அனைத்து பறவைகளும் கூட்டில் இருந்த குஞ்சுகளை தூக்கி கொண்டு வானத்தை நோக்கி பறந்தன. இந்த காட்சியை பைத்தியக்காரன் பார்த்து கொண்டிருந்த போதே கருமேகங்கள் உதித்த சூரியனை மறைக்க சற்று நேரத்தில் வானம் இருண்டு இரவு போல காட்சியளித்தது. அதை பார்க்கவே பயமாக இருந்தது. ஏனெனில் திடீரென்று சூரியனை யாரோ விழுங்கியது போல் இருந்தது அந்த காட்சி. சட்டென்று காற்றின் வேகமும் அதிகரிக்க ஆரம்பித்தது. அதை பார்க்க ஒரு பெரிய ராட்சசன் தன் கைகளால் மரங்களை ஆட்டி வைப்பது போல் மரங்கள் அசுரத்தனமாக அசைந்தன. இந்த அறிகுறிகளை பார்த்ததும் பைத்தியக்காரன் முணுமுணுக்க ஆரம்பித்தான். இல்லவே இல்லை, ஏதோ தப்பா இருக்கு. இப்படி நடக்கக்கூடாது. என் மனசுல தோன்றதா மட்டும் இருக்கவே கூடாது என்று நினைத்தவாறே பைத்தியக்காரன் முணுமுணுத்து கொண்டிருந்த போது சட்டென்று அவன் இருந்த இடத்திலிருந்து அங்கும் இங்கும் எதையோ தேட ஆரம்பித்தான். எங்க போச்சு? அது எங்க போச்சு? நான் இங்க தானே வச்சேன். எங்க அது? எங்க? திரும்பவும் அப்படி நடக்க கூடாது. எங்க போயிருக்கும்? அது எங்க? என்று முணுமுணுத்து கொண்டே அரச மரத்து அடியில் தேடிக்கொண்டிருந்தான். அப்பொழுது காற்றின் வேகம் அதிகமானதை உணர்ந்த பைத்தியக்காரன் தனது தேடுதலை வேகப்படுத்தினான். அப்பொழுது அருகில் இருந்த கல்லை அகற்ற அதுக்கு கீழே ஒரு பழங்கால ஓலைச்சுவடி இருந்தது.
அதை பார்த்ததும் வேக வேகமாக அந்த ஓலைச்சுவடியை புரட்டினான். அந்த ஓலைச்சுவடியை வேக வேகமாக திருப்பிக் கொண்டே இருண்ட வானத்தை பார்த்தான். கருமேகங்கள் சூரியனை முழுவதும் மறைத்து இருந்தது. அப்பொழுது அவன் எதிர்பார்த்த ஓலை கிடைத்தது. அந்த ஓலையையே சிறிது நேரம் உற்று பார்த்தான். பிறகு அதில் இருந்த சொற்களை படிக்க ஆரம்பித்தான். பறை அறிந்தும் ஆதி மறைந்தும் கல் மறைந்து உள்நீர் நின்றிட பூ மலர மூன் மறைந்திடும். அந்த ஓலைச்சுவட்டியில் இருந்த சொற்களை வாசித்தவாறே பைத்தியக்காரன் அங்கு இருந்த கோவில் கோபுரத்தை பார்த்தான். நான் பயந்த மாதிரியே ஆகிடுச்சு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடக்க போகுது. 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அது திரும்பவும் அதே மாதிரி நடக்க போகுது. அந்த அம்பாள் தான் எல்லாரையும் காப்பாத்தணும் என்று சொல்லி தன் கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி கோவில் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டான்.